வந்து என்ன சொல்லணும் முழுமையாவே காலி ஆயிடும். இவ்வளவு தூரம் சேர்த்துல மாட்டிருக்காரு, அவர் கையில கூப்பிடுறாரு வாங்க வாங்க. ஆனா அவர்கிட்ட போறதுக்கு எங்களுக்கு முடியாது. அந்த இடத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் 6-7 போனோம். நடுவுல ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்க நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியமா அதை அடிச்சுட்டு வந்து முழுமையா வந்து இந்த விண்டோல அடிச்சிருக்கு, இந்த வீடை வந்து தாக்கிருக்கு. திடீர்னு காலையில டிவியில பார்த்து தான் நாங்க இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டது. 60-70 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்ல. ஏன்னா அவ்வளவு பாறைகளும் அவ்வளவு மரங்களும் இங்க இருக்கு. குட்டி பையன், ஆனா அவங்களுக்கு தெரியல, ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லா சதஞ்சிருச்சு. இப்போ இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேர் போயிட்டாங்க. கால் கிடைக்குது, கை கிடைக்குது, பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியறதுங்க. மெயின்டே மாறி போகுதுங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கும். அது கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எங்க சித்தப்பாவுக்கு நாங்க 3 பேர் தான் பண்ணோம். நம்ம போய் பார்த்துட்டு தலை ஒரு நாட்டி சுற்றி பெசரா இருக்குதா. வயநாடுன்னு சொல்லும் போது அவ்வளோ அழகான ஒரு ஊர், அதுவும் நைட்டு நடந்துருக்குன்னு சொல்லும் போதும் எப்படி இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள். 2 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் போனது எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அழுதாரு. அது மாதிரி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு அழுது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு நாய்க்குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 நாளாக எஜமான பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாய் தண்ணியை கூட சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்கு, ஊன்னு கத்தி இருக்கு. அந்த எஜமானம் வந்த உடனே அழுதுருக்கு பார்த்தீங்களா, பா அதெல்லாம் வந்து மனசை ரொம்ப ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் சேரில் உட்காந்த மாதிரியே இருந்திருக்காங்க. ஒரு 5 குழந்தைங்க ஃபேமிலியோட கட்டி பிடிச்சதோட இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் அவங்களுக்கு அந்த திருப்பி வர முடியல. அழகான ஊர் வந்து இவ்வளோ அழிஞ்சிருக்கு. ஒரு பாட்டி யானை விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி அந்த இது விழுந்த உடனே அந்த பாட்டி வந்து குழந்தை கையை பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி போகும்போது ஒத்த யானை, 3 யானை வந்திருக்கு, அதில் பெரிய யானை இருக்குது. யானை பார்த்த உடனே அந்த பாட்டி வந்து அழுதுருக்காங்க, நாங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளத்தில் வந்திருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. அப்போ அந்த யானை கண்ணிலேருந்து தண்ணி வந்து அந்த யானை காலில் நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கியிருக்காங்க. மிருகத்துக்கு கூட இருக்குது பாருங்கள், அந்த ஒரு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸ் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்.